ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஜெயிச்சிட்டானா அவன் ரூட்லேயே போகிறது, ஒருத்தன் ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணிட்டானா அவன் ரூட்லேயே போகிறது, வர்றவன் போகிறவன் வேறு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்குறனா அதில் போகிறது, அப்புறம் செட் ஆகலைன்னா வேறு ரூட்டில் வர்றது. இப்படியே இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம சுற்றிட்டு இருக்க போகிறோம்? யாரை ஃபாலோ பண்ணணும்? நீங்கள் என்ன கூட ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் பெரிய கிறுக்கு மென்டல், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். சரிங்களா? சில நேரத்தில் கார குழம்புமே, அப்புறம் புளி குழம்புமே, அப்புறம் மோர் குழம்புமே உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். என்ன நேற்று ஒன்று சொன்னால் இன்றைக்கி ஒன்று சொன்னால் இன்னும் நாளான்னைக்கு ஒன்று சொல்லுவான் போல். என்னுடைய நோக்கம் உங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் வரல. என்னுடைய நோக்கம் என்னென்னா உங்களை சைலன்ஸில் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். புரியுதா நான் சொல்கிறது? இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு பதில் சொல்லுவேன், நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு பதில் சொல்லுவேன், நாளான்னைக்கு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நாளான்னைக்கு ஒரு பதில் சொல்லுவேன். 3 ஒரே கேள்வியாக இருந்தாலும் பதில் வேறு வேறையாக இருக்கும். அதுக்கு எனக்கு பதில் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் மைண்டுக்கு, உங்கள் சுச்சுவேஷனுக்கு, உங்கள் மனநிலைக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி உங்கள் மைண்டை ஆஃப் பண்ணி விட்டுருவேன். ஏன் ஆஃப் பண்ணி விட்றேன்? நீங்கள் கேட்குற கேள்விக்கு உண்டான பதில் நீங்கள் ஆஃப் ஆனீங்கன்னா தான் உங்களுக்குள்ளே இருந்து கிடைக்கும். எஸ் ஆர் நோ? எனது நோக்கம் உங்களுக்கு பதில்களை கொடுத்து உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதல்ல. எனது நோக்கம் உங்களுக்கு பதிலை தப்பாக சொன்னாலும் உங்களை அமைதியில் ஆழ்த்துறது தான். ஒரு மிக சிறந்த குருவினுடைய வேலை, ஒரு மிக சிறந்த குருவினுடைய நோக்கம் உங்களுக்கு பதில் கொடுக்கறது இல்லை, லூசுத்தனமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது, அமைதியாடுறான்னு மாத்துறது தான். புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்றது? அப்போ கேள்வியே கேட்கக்கூடாதுன்றியா தம்பி? நான் உங்களை கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்ல, கேள்வி மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறேன். புரியுதா புரியலையா? குழப்பறேன்னா கரெக்டாக பேசுகிறேன்னா? அப்போ வேறு அதை வேறு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்கிரேட் ஆகணும், கொஞ்சம் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். ஓவர் நைட்டில் இது சூரிய வம்சம் படம் இல்லை. ஒரே நைட்ல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை, லா லா பாட்டு போட்ட உடனே அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ள நீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நீங்க என்ன சரத்குமாரா? இல்லை உங்க பக்கத்தில் உங்க பொண்டாட்டி தான் தேவையானியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்லை உங்களை டைரக்ட் பண்றவர் தான் KS ரவிக்குமார் டைரக்ட் பண்றாரா? ஏதாவது நீங்க யோசிச்சிங்களா? அப்போ எப்படி ஒரே நைட்ல எப்படி நீங்க உடனே ஒபாமா ஆவீங்க? நீங்கள் பிரச்சனையாக அதுதான், உங்கள் மிஸ்டேக்கே அதுதான். என்னன்னா எல்லாம் டக்குன்னு மாறிடணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி எல்லாம் டக்குன்னு மாறும்? ஒரு அரிசி சாதமாக மாறுறதுக்குன்னு ஒரு டைம் ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த அடுப்பில் சட்டியை வைக்கணும், அப்புறம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் சூடு பண்ணணும், அப்புறம் அதில் அரிசியை போடணும். கரெக்டு தானே? எனக்கு சமைக்க தெரியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுறேன். கரெக்டாக தானே சொல்கிறேன்? கரெக்டு தானே ப்ராக்ரஸ்? அப்புறம் என்ன பண்ணணும்? மூடி வைக்கணும். மூடி வச்சோன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் நேரத்தில் ஹீட் ஆகி குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் வரப்போ அது என்ன ஆகும்? அந்த தண்ணி சூடாகி அந்த சுடு தண்ணியில் அந்த அரிசி இருக்கிறதுனால அரிசி என்ன ஆகுது? பதம் என்கின்ற நிலைக்கு வருகிறது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம்? அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக அந்த மூடி எடுத்து ஓரமாக வைக்கிறோம். இப்போ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்படின்னா என்ன? ஒரு பானை சோத்தையும் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நான் யார் சாப்பிட்றேன் அந்த சாப்பாட்டை? அப்போ அது வெந்துருச்சா வேகலையான்னு பார்க்குறேன். என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு அரிசியை மட்டும் எடுத்து என்ன பண்ணுறோம்? பதம் பார்க்குறோம். பதம் பார்க்கும்போது என்ன ஆகுது? ஓகே வெந்துருச்சு. ஓகே, வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம்? எடுக்கிறோம், வைக்கிறோம், சாப்பிட்றோம். இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒரு அரிசி வெந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? யாரும் நீங்களாம் அரிசி உழ வச்சதே இல்லையா? அரிசியை பார்த்ததே இல்லையா? எனக்கு புரியலையே. பதில் சொல்லுங்க. சமைக்க தெரியாத நானே அரிசியை பற்றி இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுக்குறேன். சொல்லுங்க. அரை மணி நேரம் ஆகுமா? ஷியோர்லி. ஸோ 20 to 30 மினிட்ஸ் வச்சுப்போமா ஆவரேஜா? 20 to 30 மினிட்ஸ். ஒரு அரிசி சாதமாக மாறுவதற்கே 20 to 30 மினிட்ஸ். மனிதன் இப்ப இறைவன் ஆகணும். என்னவா ஆகணும்? இப்ப என்னங்க ஆகணும்? மனிதன் இறைவன் ஆகணும். இதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? எத்தனை நாள் ஆகும்? எவ்வளவு பொறுமையா இருக்கணும்? ஒரு அரிசி சாதமாக மாறுறதுக்கே ஒரு ப்ராசஸ் இருக்கு. எஸ் ஆர் நோ? சட்டி இருக்கணும், நெருப்பு இருக்கணும், அடுப்பு இருக்கணும், முதல்ல அரிசி இருக்கணும். அதெல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் வச்சா பொறுமை இருக்கணும். என்ன இருக்கணும்? என்னங்க இருக்கணும்? ஒரு அரிசி சாதமாக மாறுறதுக்கே இத்தனை இருக்கணும். மனுஷன் இறைவனா மாறுறதுக்கு பெரிய கூத்து என்ன அப்படின்னா,
அரிசி சாதமாக மாறுறது கூட உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். இதை பண்ணி இப்படி இப்படி பண்ணால் இப்படி வந்துடும் தெரியும். இப்போ மனுஷன் இறைவன் ஆகணும், என்ன ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு? ஏவும் தெரியாது, பியும் தெரியாது, ஜட்டும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இது பியூட்டியான ஒரு விஷயமும் கூட பிரச்சனையும் கூட. என்ன அப்படின்னா, இங்கே எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் இறைவனாக முடியும். அரிசியை சாதமாக மாத்திரக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பாருங்க, புரியுதா நான் சொல்றது? அரிசியை சாதமாக மாத்திர ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. மனிதன் இறைவனாக மாறுறதுக்கு எனக்கு ஒன்றும் தெரியலன்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்கள் இறைவனாக மாறிடுவீங்க. இது எப்போ நீங்கள் இறைவனாக கம்ப்ளீட்டாக மாறுவீங்க? எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் எவ்வளோ மணி நேரம் எனக்கு ஒன்றும் தெரியலன்ற ஃப்ரீ மைண்டட் மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு அப்புறம் தப்பாக ஏதாவது லைஃப்பில் நடந்தால் கூட அதே நம்பிக்கையில் அதே பொறுமையில் விடாமல் ட்ராவல் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னு வந்து கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அருள் என்பது அருட்பார்வை உங்கள் மீது விழும். யாரோட அருட்பார்வை? ஏன் அருட்பார்வையா? எனக்கு ஏது அருள், எனக்கு ஏது பார்வை, என்ன விட்டுருங்க. இறைவனின் அருட்பார்வை உங்கள் மீது விழும். உங்களை மாதிரி நானும் 10ஓட 11 தான். இப்போ எதுக்கு இந்த சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் தெரியல, எனக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரியும், ரொம்பலாம் தெரியாது. எவ்வளோ தெரியும்? கொஞ்சோண்டு தெரியும். அது தெரிஞ்சதுனால உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த சீட்டு. மற்றபடி உங்களுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸே இல்லை. நானும் அந்த ஆளை தான் பார்க்குறேன், நீங்களும் யாரை பார்க்கணும்? அந்த ஆளை தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லை உங்களுக்கு. இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒருவேளை இன்னொருத்தன் நல்லா இல்லைன்னு நினைக்கிற நீங்கள் நல்லா இருக்கிறீங்கனாலும் அது கிரெடிட்ஸ்லாம் எடுத்துக்காதீங்க. தாத்தா பாட்டி அம்மா அப்பா உங்கள் மூதாதையர்கள் செஞ்ச புண்ணியத்தை திருட்டு கனெக்ஷன் எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். இதில் ஒரு பெருமையும் படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இதில் பில்டப் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒருவேளை உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதாவது அனுபவிச்சு கஷ்டப்பட்டு நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்திருந்தாலும் இறைவனின் அருட்பார்வை உங்கள் மேலே பற்றுக்கு போய் தோழன்னு ஏதோ ஹெல்ப் பண்ணுறாரு அவர், அவ்வளோதான். அதுலேயும் நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆக மொத்தம் சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் இயேசுவுக்கு அர்ப்பணம், சர்வம் அல்லாவுக்கு அர்ப்பணம். எப்படி வேணாலும் இறைவன் பேர் வச்சுங்க, எதுவும் உங்களுது இல்லை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேற்று நீங்கள் படுத்து தூங்குனது, சாப்பிட்டது, கொட்டாய் விட்டது, பக்கத்து வீட்டுக்காரன் திட்டினது, காரு டயர் ஓட்டையானது, பஞ்சர் ஆனது, உங்களை கண்டபடி ஒருத்தன் கெட்ட வார்த்தையில் பேசுனது, எல்லாமே எதுக்கு நடந்தது இல்லை, கரெக்டாக நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கு? எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கிளாஸ் அட்டன் பண்ணது, நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது, இந்த ஃபோட்டோ இருக்கிறது, இத்தனை பேர் உட்காந்துருக்கிறது, அங்கே வீடியோ கேமரா வச்சுருக்கிறது, இப்போ நீங்கள் போய் சாப்பிட்டது, இனிமேல் சாப்பிட போகிறது, இனி தீட்சை வாங்க போகிறது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது.